நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் 11ஆம் ஆண்டு ஆடிப்பூர விழா நடைபெற்றது. அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலிருந்து ஆடிப்பூர கஞ்சி ஊர்வலம் புறப்பட்டது. மாவட்ட தலைவர் சக்தி கணேசன், இணைச் செயலர் சக்தி அங்கமுத்து ஆகியோர் பங்கேற்றனர். ஊர்வலத்தை சேந்தமங்கலம் இந்தியன் வங்கி தலைவர் சக்தி ஆர் வெங்கட்ராமன் துவக்கி வைத்தார். சேந்தமங்கலம் முக்கிய வீதிகளில் எல்லாம் மருவத்தூரின் ஆன்மீக ஈரம் பதிந்தது. அம்மா அறுவடைக்கு பின் அம்பாரம் அம்பாரமாக குவிக்கப்பட்டிருக்கும் நெல்மணிகளை கண்டு வியப்பும் மகிழ்வும் வரும். இதோ உன் ஆன்மீக ஊர்வலத்தில் செவ்வாடை படை வரிசைகளின் சிவப்பு மேக கூட்டங்களின் அணிவகுப்பை பாரம்மா, பார். எல்லாம் உன் சித்துதானே தாயே. வந்தால் கை நிறைய வாங்கலாம் என கூடிய கூட்டமல்ல இது. அன்னையின் ஊர்வலத்திற்கு சென்று வந்தால் உள்ளத்திற்கும் உயர் வாழ்வுக்கும் மெய் நிறைய வாங்கி மேன்மை அடையலாம் என நம்பி வந்த கூட்டம் இது தாயே. முளைப்பாரிகள், அக்னி சட்டிகள், கஞ்சி களையங்கள், பால் குடங்கள் செவ்வாடைகளின் தலைகளில் மிதந்து மிதந்து வந்தன. வான் நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார். ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே என்கிறது திருமந்திரம். வானத்திலிருந்து தானே பெய்யும் மழை போன்று இறைவனும் தானே வலிய வந்து அருளை பொழியும் என சிலர் தயக்கம் கொள்வர். ஆண் கன்று தன் தாய் பசுவை அழைப்பது போல என் பெருமாளை நான் அழைக்கிறேன் என்கிறார் திருமூலர். அம்மா இதோ இங்கே ஓம் சக்தி ஓம் சக்தி என முழங்கும் முழக்கம் கன்றின் முழக்கம் அல்லவா? உன் செவ்வாடை கன்றுகளின் முழக்கம் அல்லவா? தாயே, தாய் பசுவே, எங்களை தாங்கும் சக்தியே என்ற உணர்வில் கஞ்சி களையங்களை தாங்கி வருகின்றனர். அம்மா, கஞ்சி களையங்கள் தாங்கும் தலைகள் அறத்தை தாங்கிச் சுமக்கும் ஆதிபராசக்தியின் அலைகள் தாயே, அலைகள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. பங்கையற்கை நலம் பார்த்தல்லவோ பாரில் நல்லறங்கள் வளரும் அம்மா என்றார் தேசிக விநாயகம் பிள்ளை. இதோ இங்கே மாதவம் செய்த மங்கையர்கள் அன்னை ஆதிபராசக்தியின் சக்தியாக ஆர்த்தெழுந்து வருகின்றனர்.
வஞ்சியர்கள் நடமாட்டம், வறுமைக்கு இனியில்லை நடமாட்டம் என பண்பாடி வருகின்றனர். கஞ்சி களையம் தாங்கி காரிகையர் வருகின்றனர். கஞ்சிக்கு கவலை இல்லை என கால் நடந்து வருகின்றனர். அம்மா, இந்த எழுச்சி எல்லாம் உன்னால் வந்த எழுச்சி அல்லவா? சோறும் நீரும் சுருங்காது இருப்பின் யாரும் கவலைப்பட மாட்டார் என்ற தத்துவத்தின் விதை பண்ணைதானே இந்த ஆடிப்பூர விழா. அம்மா, இவர்கள் ஏந்தி வருவது களையங்களை அல்ல, கருணை தாயின் இதயங்களை தாயே, இதயங்களை. ஊர்வலம் சக்தி பீடத்தை வந்தடைந்ததும் கஞ்சி வார்ப்பு நடைபெற்றது. மலைகள் வணங்கப்படுகின்றன, மரங்கள் வணங்கப்படுகின்றன, ஆடவர் பெண்டிர் வணங்கப்படுகின்றனர், பசுவும் பாம்பும் வணங்கப்படுகின்றன, நதிகள் வணங்கப்படுகின்றன, சூரியன் சந்திரன் வணங்கப்படுகிறது. அம்மா, பசியை போக்கும் கஞ்சிக்கு விழா எடுத்து வணக்கத்துக்குரியதாக்குபவள் நீதானே அம்மா. சக்தி பீடத்தில் உள்ள மேல்மருவத்தூர் கருவறை அன்னைக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. சக்தி சரவணா தேவி தங்கவேல் அபிஷேகத்தை துவக்கி வைத்தார். சக்தி சாமி செட்டியார், சக்தி சண்முகம் உட்பட பலர் பங்கேற்றனர். அம்மா, நிலவு முகத்தாளே, நீ பாலால் குளிக்கையிலே வெள்ளி முளைக்குதடி, புதி விடியல் பிறக்குதடி. அன்னதானத்துடன் நிறைவுற்ற விழா ஏற்பாட்டினை சேந்தமங்கலம் சக்தி பீடத்தினர் செய்திருந்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நவராத்திரி முழுவதும் லட்சார்ச்சனை. லட்சியம் நிறைவேறும், நம்ம நினைச்ச காரியம் நடக்கு. ஒரு ஒரு அந்த வருஷமும் நம்மளுக்கு ஒரு தைரியமாக இருக்கும். எது செய்யனாலும் அம்மா இருக்குது நம்ம கூட. லட்சியம் அந்த லட்சார்ச்சனை செஞ்சுட்டு போனோம்னா வீட்டில் போனால் ஒரு திருப்தி அடைக்கும். அவரவர் உள்ளங்களில் ஆயிரம் ஆயிரம் லட்சியங்கள் அத்தனையும் நிறைவேற அன்னை அருள் பெறுவோம். லட்சார்ச்சனையில் பங்கேற்போம்.